படிக்கிறான்டா. ஃபீல் பண்ணாதடா. ஹலோ மைடியா செல்வங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். முதலாவதாக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஐ வெல்கம் யூ ஆல் வித் ஆல் ஆஃப் மை சோல் அண்ட் ஹார்ட். நான் ஏன் இப்போ சோல் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கே சோல் பற்றினது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சோல் அப்படின்னா என்னென்னா, ஆன்மா, ஆத்மா, உள்ளார்ந்த மனம், உள்ளார்ந்த எண்ணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் சோல் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. இப்போது சோல் செலக்ட்ஸ் தர் ஓன் சொசைட்டி அப்படின்றது தான் டைட்டில்னு சொல்லிட்டேன். இந்த டைட்டிலில் என்ன சொல்கிறாங்க, எனக்கான சொசைட்டியை, எனக்கான மனிதர்களை, எனக்கான சுற்று வட்டாரத்தை என்னோட சோலே செலக்ட் பண்ணிக்கும். என்னோட ஆன்மாவே, என்னோட உள்ளார்ந்த மனமே தேர்ந்தெடுத்துக்கும். அதுக்கு மேற்பட்ட யாருமே என்கிட்ட வர வேணாம், என்னோட பவுண்ட்ரிக்குள்ளே வர வேணாம். இதுதான் இந்த கம்ப்ளீட் போயமோட சம்மரி. நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த போமை எழுதிருக்கிறது எமிலி டிக்கின்சன். எமிலி டிக்கின்சன் பற்றி சொல்லணுன்னா, அவங்க ஒரு ஃபெமிலியரான ப்ராலிஃபிக்கான ஒரு ரைட்டர், பொயட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 1813 டிசம்பர் 10 அப்போது ஆம்ஹர்ஸ்ட் மெசச்சூசெட்ஸில் பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா யாருன்னா எட்வர்ட் டிக்கின்சன். இவங்க அப்பா வந்து ஃபெடரல் பாலிட்டிக்ஸில், ஸ்டேட், லோக்கல் பாலிட்டிக்ஸ்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆன ஒரு பர்சன். இவங்க தம்பி வந்து ஆஸ்டின், அவங்க பேர் ஆஸ்டின். இவங்க சிஸ்டர் வந்து லெவினியா, LAVINIA. அண்ட் அந்த ஆஸ்டின் அப்படின்னு சொன்னால அவங்க ஒய்ஃப் பேர் என்னென்னா சூசன் கில்பர்ட். GILBERT. ஓகே, சூசன் கில்பர்ட். அண்ட் தென் டிக்கின்சன் அவங்களோட அப்ரிங்கிங்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, பியூரிட்டன் நியூ இங்கிலாந்து இங்கே தான் இருந்துச்சு. அண்ட் அங்கே அவங்க வளர்கிறப்பவே கால்வினிஸ்ட், ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ரொம்ப கன்சர்வேட்டிவ் பர்சனாக வளர்ந்துட்டாங்க. பிகாஸ் ஷீ இஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தில் ரொம்ப ஈடுபாடு மிக்க ஒரு பெண்ணாக இருந்ததுனால ரொம்பவே ஒழுங்கான, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்னால் என்ன சொல்கிறது, இந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் கிறிஸ்டியன் விமனாக இவங்க வளர்ந்தாங்க. அண்ட் ஷீ இஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் ரெவல்யூஷன் புக்னா வெளிப்படுத்தின விசேஷம்னு பைபிளில் இருக்கும். அந்த புக் ஆஃப் ரெவல்யூஷனில் இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அண்ட் த மெட்டாஃபிசிக்கல் poets ஆஃப் 17th century யாரெல்லாம்னா, எலிசபெத், ராபர்ட் ப்ரௌனிங், ஜான் கீட்ஸ், இவங்க 3 பேர்த்தோட ஒர்க்ஸ் எல்லாம் இவங்க தேடி போய் படித்தாங்க. பட் இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வால்ட் விட்மேன் வேர்ஸுக்கெல்லாம் ஒரு டிஸ்கிரேஸ் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, அவங்களோட பெயருக்கும் அவங்களோட ஒர்க்குக்கும் நிறையா அவமதிப்பு, பெயர், புகழ்ச்சி இது எல்லாமே இருந்ததுனால அவங்களோட புக்ஸ் எல்லாம் எமிலி டிக்கின்சன் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிட்டாங்க. பட் பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னா, எமிலி டிக்கின்சனோட ஒர்க்ஸும் வால்ட் விட்மனோட வேர்ஸும் கம்பேர் பண்ணி இவங்க 2 பேரும் தான் அமெரிக்கன் லிரிக்கல் வாய்ஸ் அப்படின்ற ஒரு பெயர் வந்துச்சு. அண்ட் தென் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் புக்கே வெளில வந்துச்சு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, போஸ்டமோஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. POSTHUMOUSLY. ஓகே, போஸ்டமோஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. 1890 தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வால்யூம் புக்ஸ்லாம் வந்துச்சு. அந்த 1890 புக்கில் தான் நம்ம இப்போ பார்க்குற சோல் செலக்ட்ஸ் தர் ஓன் சொசைட்டி அந்த போயமும் சேர்ந்து வந்துச்சு. அண்ட் தென் 1891 செகண்ட் வால்யூம் வெளில வந்துச்சு. 1896 தேர்ட் வால்யூம் வெளில வந்துச்சு. ஓகே, இந்த 3 வால்யூமே அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். எப்போ இறந்தாங்கன்னா 1886. கேன் யூ ரிப்பீட் ஆஃப்டர் மீ? 1886 தான் எமிலி டிக்கின்சன் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட எல்லா போமும் ஒன்றா வெளில வந்துச்சு வால்யூமில். ஓகே, அண்ட் இவங்க போமை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, அதாவது பிற்காலத்தில் வரும் சந்ததிகள்லாம் இந்த போமுக்கு இதுதான் லாஸ்ட் வேர்ஸ், இதுதான் லாஸ்ட் லைன் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு அந்த காலத்துலாம் எழுதுறது இந்த பேப்பர் அப்படி சொல்கிறத விட ஷீட்ஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எழுதி என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்படி துணிலாம் பின்னுறோமோ, அதாவது துணி பின்னுறதுன்னு சொல்ல மாட்டாங்களா, தைக்கிறது, அந்த மாதிரி இவங்க பேப்பர்லாம் ஸ்டிச் பண்ணி தான் வச்சாங்க. பிற்காலத்தில் வர யாருமே இந்த போயம்க்கு இதுதான் லாஸ்ட் லைன், இதோட இது எண்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு இவங்க இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி இவங்களோட போயம்லாம் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே கண்டுபிடிச்சாங்க அப்படின்றாங்க. எவ்வளோ போயம்ஸ்னால் ஒரு 1800 போயம்ஸ் வரைக்கும் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சி எடுத்தாங்க அப்படின்றாங்க. அந்த போயமுக்கெலாம் பேர் என்னன்னு சொல்கிறாங்க, அதாவது அந்த போயமோட தொகுப்பு, அந்த தொகுப்புக்கான பெயர் வந்து ஃபாசிக்ளஸ். ஓகே, ஃபாசிக்ளஸ், FASCICLES. ஓகே, அண்ட் தென் காலப்போக்கில் நிறையா ஆத்தர்ஸு, பொயட்ஸ்லாம் வந்து இவங்களோட ஒர்க்ஸே கொஞ்சம் டிமாடிஃபை பண்ணி, கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணி அவங்களோட ஓன் எசன்ஸ்லாம் போட்டு எழுதுனாங்க. பட் அப்படி இருந்த காலகட்டத்தில் ரால்ஃப் W. ஃப்ராங்க்லின் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம எமிலி எப்படி எழுதிருக்காங்களோ அதே மாதிரி தான் இவரும் அவங்களோட ஒர்க்ஸை ரீப்ரிண்ட் பண்ணி வெளியில் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த புக்குக்கான பேர் என்னென்னா த மேனுஸ்கிரிப்ட் புக் ஆஃப் எமிலி டிக்கின்சன். இது வந்து எப்போ வெளில வந்துச்சுன்னா 1981. ஓகேவா, அவ்வளோதான். நம்ம ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எமிலி டிக்கின்சன் பார்த்தாச்சு. இப்போ டைரெக்டாக போம்குள்ளே போகலாம். இதில் ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டான்ஸாஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாஸ்க்கும் 4 லைன் இருக்குது. ஆக மொத்தம்
12 லைன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக படிக்கிறேன். The soul selects her own society, then shuts the door to her divine majority present no more. அதாவது சோல் செலக்ட்ஸ் ஹர் ஓன் சொசைட்டி. எனக்கு தேவையான என்னுடைய நண்பர்களை, எனக்கு தேவையான மனிதர்களை என்னோட ஆன்மாவே, உள்ளார்ந்த மனமே தேர்ந்தெடுத்துக்கும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோன்னா, ஷட்ஸ் த டோர். இனிமேல் யாரும் வேணான்னு என்னோட மனசு, ஹார்ட்டு அதோட டோரை லாக் பண்ணிடும். டு ஹர் டிவைன் மெஜாரிட்டி ப்ரெசன்ட் நோமர். அதாவது நான் யாரெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க மட்டும் உள்ளே இருக்கட்டும், வெளில இருக்க யாரும் வேணான்னு என்னோட டிவைன் மெஜாரிட்டி. அதாவது டிவைன் மெஜாரிட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம், நிறைய பேர் ஒரு விஷயத்தை வேணும்னு சொன்னாங்கன்னா, அவர் நிறைய பேர் ஒரு விஷயத்தை ஓட் போட்டு வேணும்னு சொன்னாங்கன்னா, நிறைய பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. பட் இங்கே வந்து டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன். இவங்க அவங்களுக்கான மக்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட மக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த கம்மியான மக்களையே இவங்க வந்து மெஜாரிட்டி அப்படின்றாங்க. அதாவது இவ்வளோ மக்கள் எனக்கு போதும். சில பேத்துக்குலாம் இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் ஒரு பேர் தான். அதாவது அவங்க பிறந்து வளர்ந்து ஒரு 21 வருஷம் இருந்தாலும் உன்னோட ஃப்ரெண்டு யாருப்பான்னு கேட்டால் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்வாங்க. பிகாஸ் தேர் சோல் செலக்ட்ஸ் ஜஸ்ட் ஒன் பர்சன், தட்ஸ் இனஃப் ஃபார் தெம். அந்த மாதிரி தான் எமிலி டிக்கின்சனும் சொல்கிறாங்க. எனக்கு தேவையான மக்கள் இவ்வளவு தான், இவங்க மட்டும் போதும். இதுக்கப்புறம் யார் வந்தாலும் எனக்கு வேணாம், என்னோட டோரை நானே லாக் பண்ணிட்டேன். அந்த சோல், அதாவது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த சோல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, டிவைன் மெஜாரிட்டி. ஒரு தெய்வீக தன்மையுடைய என்னுடைய ஆன்மா கிட்ட வேறு யாருமே வர வேணாம், இவங்க எனக்கு போதும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்கிறாங்க. அண்ட் தென் unmoved she notes the chariots passing at a low gate, unmoved an emperor be kneeling upon her mat. அதாவது நான் இவ்வளோ பேரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட, இவ்வளோ பேர்னா அப்படியே 100 50 அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரு பேர் 2 பேர் அந்த மாதிரி பர்சன்ஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஈவன் சேரியட்ஸ்னால் என்ன, அதாவது ரதத்தில் இளவரசரே வந்து என்னோட டோர் கிட்ட, என்னோட மேட்டு கிட்ட அப்படி மண்டி போட்டு என்னையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் கூட நான் சேர்த்துக்க மாட்டேன். நான் அன்மூவ்டாக, அதாவது நான் எங்கே உட்காந்துருக்கனோ, எங்கே நிற்கிறேனோ, எந்த ஸ்டேட்டில் இருக்கிறேனோ அதே மென்டாலிட்டியில் தான் இருப்பேனே தவிர யாருக்காகவும் நான் இறங்கி வர மாட்டேன். எனக்கு தேவைன்றதை நானே செலக்ட் பண்ணிப்பேன். அப்படி செலக்ட் பண்ணது போக அந்த டோரை நானே லாக் பண்ணிவிடுவேன். அப்படி லாக் பண்ணதுக்கப்புறமா வெளியில் யாராச்சும் மண்டி போட்டு முட்டிக்கால் போட்டு என்னையே சேர்த்துக்கோன்னு சொல்லி என்னோட கேட்டை தட்டுனா கூட நான் திறக்கவே மாட்டேன். எனக்கு என் மக்கள் போதும் அப்படின்னு செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் ஐ ஹாவ் நோன் ஹர் ஃப்ரம் அன் ஆம்பிள் நேஷன். அதாவது எனக்கு இவரை தெரியும், எனக்கு இவங்களை தெரியும். என்னென்னா ஃப்ரம் அன் ஆம்பிள் நேஷன். ஆம்பிள்னால் ரொம்ப லார்ஜாக, சஃபிஷியண்ட்டாக, கெப்பாஷியஸாக, இனஃபாக, லார்ஜர், ஹியூஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இவ்வளோ பெரிய நாட்டிலேருந்து, இவ்வளோ பெரிய உலகத்துலேருந்து இந்த அம்மா எப்பயும் ஒரு பர்சனை தான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்றாங்க. ஓகே, இவ்வளோ பெரிய உலகத்தில் இருந்து இந்த ஒருத்தர் மட்டும் எனக்கு போதும், மற்ற யாருமே எனக்கு வேணாம், இந்த ஒருத்தர் எனக்கு போதும் அப்படின்னு வாங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஐ ஹாவ் நோன் ஹர் ஃப்ரம் அன் ஆம்பிள் நேஷன், சூஸ் ஒன். ஒருத்தர் மட்டும்தான் அந்த அம்மா செலக்ட் பண்ணது. தென் க்ளோஸ் த வால்ஸ் ஆஃப் ஹர் அட்டென்ஷன் லைக் ஸ்டோன். அதாவது இவ்வளோ பெரிய உலகத்துலேருந்து ஒருத்தர், அந்த ஒருத்தன் எவனோ ஒருத்தன், அந்த ஒருத்தனை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் த வால்ஸ் ஆஃப் ஹர் அட்டென்ஷனா, அவளோட அட்டென்ஷனை அதுக்கப்புறம் யார் மேலேயும் போக விடாமல் அவளே அந்த டோரை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டா. டோருன்னு சொல்கிறத விட வால்வ்ஸ் அப்படின்றாங்க. அந்த வால்வை அவளே லாக் பண்ணிட்டா, க்ளோஸ் பண்ணிட்டா. அதை பண்ணிட்டு அவள் இப்போ எப்படி இருக்கான்னா, ஒரு ஸ்டோன் மாதிரி, ஒரு கல் மாதிரி, ஒரு ஜடம் மாதிரி, உணர்ச்சிகளே அற்ற ஒரு கல் மாதிரி இருக்கிறா, உட்காந்துருக்கிறா, நிற்கிறா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் கம்ப்ளீட்டான ஒரு நட்ஷல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு தேவையான பர்சனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி நான் செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா என்னோட சோலை நானே லாக் பண்ணிட்டேன், டோரை நானே லாக் பண்ணிட்டேன், என் வால்வ்ஸை நானே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட ராஜாவே ரதத்தில் வந்து என் டோர்கிட்ட இறங்கி மேட்டில் மண்டிட்டு என்னையும் சேர்த்துக்கோன்னு சொன்னால் கூட நான் சேர்த்துக்க மாட்டேன். நான் என்னோடய வால்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கல் மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் ஸ்டோன் ஆர்ட்டுன்னு சொல்லிக்கோங்க, என்னை வந்து நீங்கள் அகம் பிடிச்ச கழுதுன்னு கூட சொல்லிக்கோங்க, என்னை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, பட் நான் இப்படி தான், ஐ எம் மோர் செல்ஃபிஷ் அபவுட் மை பவுண்ட்ரி அப்படின்றாங்க. நிறைய பேர் இப்போ இப்படி இருக்கிறாங்க, ரைட்டா? இன்ட்ரோவர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி தே ஆர் நாட் இன்ட்ரோவர்ட், தே ஆர் மோர் கம்ஃபர்டபுள் வித்தின் தேர் ஓன் சொசைட்டி, வித்தின் தேர் ஓன் லிமிட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், ரைட்டா? நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னேன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் யாரெல்லாம் எமிலி டிக்கின்சன் மாதிரியே ஒரு தாட்ஸில் இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த போயம்லேயும் ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்குது. அதாவது அவங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்காங்களோ அது அப்படியே தான் எழுதியிருக்காங்களே தவிர எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் இல்லை, மிகைப்படுத்தி ஒன்றுமே இல்லை. இந்த போயமோட 3 தீம்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, யூனிக்னஸ் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப பக்தியான ஒரு கான்செப்டில் இருக்க, யூனிக்னஸ் தனித்தன்மையுடைய. ஆமாம், இப்போ இந்த காலத்தில் யார் ஒரே ஒரு ஃப்ரெண்டு போதும், ஒரே ஒரு பர்சன் மட்டும் போதும் என் வாழ்க்கை முழுக்க அப்படின்னு யார் இருக்கா? யாருமே இல்லைல்ல. அதனால இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். வாட் இஸ் செல்ஃப் ரிலையன்ஸ்? நம்மளே நம்புறது.
ரைட்டா? எமிலி டிக்கின்சன் அவங்களே நம்பி, எனக்கு இது மட்டும் போதும். இதுக்குள்ளேயே நான் சந்தோஷமா இருக்கேன். என் வட்டம் இதுவே. இதுக்குள்ள மட்டும் தான் நான் சந்தோஷமா இருக்கேன். வெளில இருந்து யாருமே வர வேணாம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, இத செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்றோம். தட்ஸ் ஆல். ஐ திங்க் நீங்க எல்லாருமே இந்த சம்மரி கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் இன்னும் என்னென்னலாம் கன்டென்ட்ஸ் வேணுமோ அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் தவறாம அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் வி வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. பை பாய்.